இந்த அரங்கில் இருப்பவர்களைப் போலவே யாரெல்லாம் மொழியில் கலப்பு செய்கிறார்களோ, மொழி சார்ந்த இழிவு செய்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஓர் நிமிடம் எண்ணி அஞ்சுகிற சமூக ஊடகத்தில் கருத்தும் கலகலப்பும் என் பேச்சு, சமூகத்தில் களை எடுப்பதுதான் என் மூச்சு என்று அரசியலில் இயல் அரசனாய் வலம் வருகிற செந்தமிழர் செழுந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் படைப்போடு எப்பொழுதும் துணை நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய தம்பி வசனம் எழுதுகிற பாலமுரளியை நான் எப்பொழுதும் நன்றிக்குரிய பெருமரியாதைக்குரிய நிலையில பேரை சொல்ல மறந்துட்டேன். நன்றி. தலைவரே லைவ் மொத்தம் மட்டும் போவா ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக போயிட்டாங்க வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டத்தனமா இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு விண்ணுறுதி நிலையத்துல பார்த்த கையில ஒரு புத்தகத்தோட வந்திருந்தாப்புல தம்பின்னா அது நந்தனார் வச்சிருந்தாப்புல. அது அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பராயன் அவர்கள் அதில் நடன சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியது. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவர் அளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவோம். அதுக்கப்புறம் என் தம்பி கையில சண்டை இயக்குனர் கையில புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பா. செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, அது அப்படி சிறந்த கலைஞர்களால உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இப்ப என் தம்பிகிட்ட கேட்டேன், யாருன்னா கோபி ஜெகதீஸ்வரன் சொன்னாப்புல. இசையமைப்பாளர் அது அவர் தான் இந்த விழாவின் நாயகன். அவரு தம்பி ஜி பிரகாஷ் இளம் வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமா, 100 படங்களை தொட்டாரு. அப்ப அது அசூரன் படம் படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை மிகச்சிறப்பா செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும் போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமையா அவர் செய்யறது ரொம்ப திறமை. அப்ப நானும் என் தம்பி மாதவனும் நடிச்ச ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்துல அப்பதான் இவரை நேர்ல சந்திக்கிறேன். இசை இவர் தான், அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்க ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமா இருந்தோம். அப்புறம் அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையா இன்னும் எவனும் பிறக்கலை. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது.